சூரசம்ஹாரம் தான் அப்படின்றதுக்காக தான் உடனே யார சூரன் சொல்ற அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு போட வேணாம். நான் சொல்ற சூரன் அப்படிங்கிறது ஊழல், லஞ்சம், மக்களை பிரித்தாளக்கூடிய சாதி அரசியல், மத அரசியல் என்ற சூரனை வீழ்த்தி எங்களுடைய வேலன் ஒரு ஜனநாயக ஆட்சியில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. ஒண்ணு தப்பில்லை, ஒண்ணு தப்பில்லை, உட்காருங்க. பொதுவா சொல்றாரு, ஒண்ணு உட்காருங்க, தப்பில்லை, உட்காருங்க. உட்காருங்க, ஒண்ணு தப்பில்லை, உட்காருங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. இதுல ஒன்றும் தவறில்லை, அவர் சொல்லியது எந்த தவறும் இல்லை. தயவுசெய்து உட்காருங்க, நீங்க பேசுங்க, தொடர்ந்து. அன்றைக்கு பேசுங்க, அன்றைக்கு அழகிய தமிழ் மகன் இந்த தமிழ் மண்ணை ஆட்சி புரிந்தார். இன்றைக்கு எங்களுடைய அழகிய தமிழ் மகன் இந்த மண்ணை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல பெருமிதம் அடைகிறேன். மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா அது அமருங்க, 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 அமருங்க. மாணவர்கள் அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு. வாய்ப்பு தரேன், உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. மாணவர்கள் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. நான் உடனே பேச அனுமதிக்க போறேன். உட்காருங்க, உட்காருங்கன்னு சொல்றேன். உட்காருங்க, 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 உட்காருங்க. முடிங்க, நீங்க பேசி முடிக்கட்டும், முடிக்கட்டும். நீங்க பதில் சொல்லலாம். உங்களுக்கு அனுமதிக்கிறேன். உட்காருங்க. பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிடிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மெட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர்கள், இந்த சினிமா போல பஞ்ச் டயலாக் என்பதெல்லாம் அவைக்குழு நீக்கப்படுகிறது. கருத்துக்கு பள்ளிக்கூடத்து அமைச்சர் பதில் சொல்லலாம். இப்போ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். என்னென்ன யார் யாரு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். நேரலை தரும். நான் உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பேசுங்க. உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல் கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய கேமரா டீம் இந்த எதிர்கட்சி வரிசை தொடர்ச்சியா அப்படி கமெண்ட் அடிக்கிறது, உரிமையில பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு என்சிங்க நடுவில் ஓடி வருது, இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. இரண்டாவது, மதிப்புக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது லைவ பத்தி சொல்றார். உண்மைதான், அவங்க நேரலை கடந்த ஆட்சியில மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சியில அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம